நீர்ப்பாசனம் என்பது சரியாக கையாளப்படாவிட்டால் நீர் பாஷாணமாகவே மாறிவிடுகிறது. அதே போலவே நீர் பாஷாணம் என்பது இந்த ராஜ்யத்தில் பாஷாணம் போன்ற சரக்காகவே ஏற்பட்டிருக்கிறது. பாஷாணத்தால் என்ன ஏற்படும் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. நீர்ப்பாசன வசதிகளை சரியாக செய்யாவிட்டால் அது பாஷாணம் போலவும் ஆகிவிடும் என்றும் சொல்ல விரும்புகிறேன். வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டபோது ஏற்பட்ட பழக்கங்களே இன்னமும் நாட்டில் இருப்பதைக் கண்டு நான் வருந்துகிறேன். அதனுடைய குற்றங்குறை அதிகம் இல்லாமல் போனாலும் பெருங்காயத்தை எடுத்த பின்னரும் எப்படி பெருங்காயத்தின் வாசனை இருந்து கொண்டே இருக்குமோ அதை போல வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேறிய போதிலும் கூட அவனால் ஏற்பட்ட கெட்ட பழக்க வழக்கங்கள் சில இன்னமும் வெளியேற்றப்படாமல் இருக்கின்றன. வெள்ளையன் காலத்தில் செய்யப்பட்ட நீர்ப்பாசன வசதிகளை விட தற்போது அதிகமாக செய்கிறோம் என்று வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியிருப்பதை காட்டலாம். எழுத்து மூலமாக, அச்சு ரூபமாக, பிரச்சாரத்திற்காக எழுதப்பட்ட புத்தக ரூபமாக எடுத்து சொல்லலாம். இதனால் எந்தவிதமான முன்னேற்றமும் நாட்டில் ஏற்பட்டுவிட முடியாது. நீர்ப்பாசன வசதிகள் சம்பந்தமாக சர்க்காரால் முன்பு கையாளப்பட்ட கொள்கைகளே இன்னமும் கையாளப்பட்டு வருகிறது. இவைகளில் எந்தவிதமான மாறுதலும் கிடையாது. நம்முடைய ராஜ்யத்தில் என்னுடைய ஜில்லா அரேபியாவை போன்ற ஒரு பாலைவன பிரதேசம் இல்லை. ஆந்திராவில் உள்ள கடப்பை, பெல்லாரியை போன்ற வறண்ட பிரதேசமும் இல்லை. அதிர்ஷ்டவசமாக வைகை, கிருதமால், மணிமுத்தாறு, விரிசலாறு, பரளை போன்ற நதிகளும் வாய்க்காலும் அந்த பிரதேசத்துடனே பாய்ந்து கடலில் போய் வீழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதிகமான கம்மாய்கள் நிறைந்த பிரதேசம், பெரிய பெரிய குளங்களும் கூட இருக்கின்றன. என்றாலும் கூட நீண்ட நெடுங்காலமாக அந்த பிரதேசம் ஜமீன்தார்களின் நிர்வாகத்தின் கீழ் இருந்தபோது அவைகளெல்லாம் மராமத்து செய்யப்படாமல் சர்க்கார் எடுத்துக்கொண்ட பின்னர் அந்த பிராந்திய மக்கள் துரதிர்ஷ்டமாவது நீங்க பெற்றதா என்றால் இரட்டிக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி என்று கேட்டால், ஜமீன் பிராந்தியமாகவே அந்த பிரதேசம் இருந்த காலத்தில் நீர்ப்பாசன வசதிகள் எதுவும் செய்யப்படாமல் அவைகள் புறக்கணிக்கப்பட்டதை தவிர தரிசு நிலங்களுக்கு ஜமீன்தார்களால் தீர்வை வசூலிக்கப்படவில்லை. ஆனால் இந்த ராஜ்யத்தோடு அந்த பிரதேசங்கள் இணைந்ததில் காரணமாக எந்தவிதமான நீர்ப்பாசன வசதிகளும் புதியதாக செய்து கொடுக்கப்படவில்லை என்ற விஷயம் ஒருபுறம் இருக்க, தரிசு நிலங்களுக்கும் இந்த காருண்ய சத்திய சர்க்கார் தீர்வை விதித்து வசூல் செய்து வருகிறார்கள். அன்றைக்கு அந்த பிரதேச மக்கள் ஜமீன்தார்கள் ஒழிக என்று கூச்சல் போட்டதற்கு பதிலாக இன்றைய தினம் இவர்கள் அந்த பிரதேசத்திலுள்ள சம்சாரிகள் ஒழிக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இது அந்த பிரதேச மக்களுடைய துரதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி வினயமாக சொன்னால் அது எதிர்க்கட்சியாளர்களின் பழக்கம் என்று சொல்வதும், அதட்டி சொன்னால் அது எதிர்க்கட்சியாளர்கள் குறும்புக்காக சொல்லும் பயமுறுத்தல் என்றும், அதை மீறிவிட்டால் எங்களிடம் இருக்கவே இருக்கிறது இராணுவ படை, போலீஸ் படை, அவைகளின் உதவியை கொண்டு நாட்டில் ஏற்படும் எதிர்ப்புகளை எல்லாம் நாங்கள் நசுக்கி விடுவோம் என்று வழக்கமாகவே கூறும் பாணியில் சர்க்காரின் போக்கு போய்விட்டது. ஒட்டகம் தலையை நீட்டிக்கொள்வது போல வழக்கமாகவே தங்களுக்கு பிறை போன்ற இந்த பேரவைக்குள் சர்க்கார் நீண்ட நாள் புகுந்து கொள்ள முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிவிட விரும்புகிறேன். நாட்டில் ஏற்படும் நியாயமான கிளர்ச்சிகளை எல்லாம் இராணுவ போலீஸ் உதவியை கொண்டு இந்த சர்க்கார் நசுக்கிவிட முயன்றால் அதன் விளைவு இவர்களை எங்கு கொண்டு போய் விடும் என்று நான் சொல்ல வேண்டாம். வெள்ளையர்களை எங்கு கொண்டு போய் விட்டதோ அதே இடத்திற்கு இவர்களின் கொண்டு போய் விடும் என்பது வரலாற்றிலிருந்து எல்லோருக்கும் உணர்ந்து கொள்ளலாம். சர்க்கார் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் சிலர் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது அவர்களது வழக்கமாக போய்விட்டது. நாங்கள் அப்படியல்ல. அன்றைக்கு தேசிய போராட்டத்திலும் ஈடுபட்ட தேச அபிமானிகள் நாங்கள். எங்களுக்கு தேசத்தின் பொதுநலன்தான் பிரதானமானது. தேச நலனை பொதுப்படையாக வைத்துக்கொண்டு பார்த்தாலும் தனிப்பட்ட ஒரு பிராந்திய மக்களை பாதிக்கும் விஷயம் தேசத்தையே பாதிக்கும் என்ற கருத்தோடு இதை சொல்லிக்கொள்ள முன் வந்திருக்கிறேன். எங்கள் பிராந்திய மக்கள் ஏற்கனவே மிக அதிகமான வரியை கட்டிக்கொண்டு வந்தார்கள். ஜமீன்தார்கள் ஒழிக்கப்பட்ட பின் அநியாயமாக தரிசு நிலங்களுக்கு வரி போட்டு
அவரிடமிருந்து ஏராளமான வரி வாங்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய பொறுமையை மேலும் சோதிக்க விரும்புகிறவர்கள் கட்டும் வரிக்கு மேல் வரி என்று சர்க்கார் புதிய வரியை கொண்டு வந்தால் அதன் முடிவு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. வரி கொடுக்க வசதியுள்ளவனிடம் வரியை வாங்க இந்த சர்க்காருக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறது. போடும் வரியை எல்லாம் ஏன் என்று கேட்காமலேயே கட்டி கொண்டு வரும் வாயில்லா பூச்சியாகிய விவசாயிகளின் மேல் மேலும் மேலும் வரியை சுமத்த இந்த அரசாங்கம் முன் வருகிறது. இது மிகவும் துக்கப்பட வேண்டிய விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் கால்பாதமும் சிரசும் ரொம்பவும் முக்கியமானது என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் சிரத்திலுள்ள கேசத்தை சுத்தமாக எண்ணெய் தடவி வாரி வைத்துக் கொள்ளாவிட்டாலும் கூட பாதங்களை நன்றாக கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லையானால் அதனால் அநேக கெடுதிகள் உண்டாகும் என்பது வைத்திய சாஸ்திரம் கண்ட உண்மை. பாதம் வீங்கினால் மனிதன் இறந்து போவான். புறங்கால் வீக்கத்தை கண்டவுடனேயே இந்த நோயாளி இனி பிழைக்க மாட்டான் என்று வைத்தியர்கள் கையை விரித்து போய்விடுவதையும் உறவினர்கள் கருமாதிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம். அதை போலவே சர்க்காரின் பாதம் போல் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நம் நாட்டு விவசாய மக்கள். அவர்கள் இந்த நாட்டின் முதுகெலும்பை போன்றவர்கள், ஜீவநாடியை போன்றவர்கள். புறங்காலை வீங்க விட்ட மனிதன் எப்படி இறந்து போவானோ அதுபோலவே புறங்காலை போலவே நாட்டில் அடித்தளத்தில் உள்ள விவசாய மக்களை கஷ்டப்படவிட்டால் இந்த நாட்டின் சர்க்கார் அழிந்து போகும் என்பது ஆளுவோர் இன்றைக்கே புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி வருகின்ற இந்த சத்திய தர்மத்தையே நம்பக்கூடிய காங்கிரஸ் சர்க்கார் விவசாயிகளை முறுக்கி பிழிந்து அவர்கள் உடல் ரத்தத்தை எல்லாம் வரியாக உறிஞ்சு கொண்டு வருகிறது என்பதைத்தான் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம். இப்படி சொன்னால் அது எதிர்க்கட்சியாளர்களின் பழக்கம் என்று சொல்வதும், கொஞ்சம் அதட்டி சொன்னால் அது எதிர்க்கட்சியாளர்கள் குறும்புக்காக சொல்லும் பயமுறுத்தல் என்று சொல்வதும், அதை மீறிவிட்டார் எங்களிடம் இருக்கவே இருக்கிறது இராணுவ படை, போலீஸ் படை, அவைகளின் உதவியை கொண்டு நாட்டில் ஏற்படும் எதிர்ப்புகளை எல்லாம் நாங்கள் நசுக்கி விடுவோம் என்று வழக்கமாகவே கூறும் பாணியில் சர்க்காரின் போக்கு போய்விட்டது. ஒட்டகம் தலை நீட்டிக் கொள்வது போல வழக்கமாகவே தங்களுக்கு திரை போன்ற இந்த பேரவைக்குள் சர்க்கார் நீண்ட நாள் புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிவிட விரும்புகிறேன். நாட்டில் ஏற்படும் நியாயமான கிளர்ச்சிகளை எல்லாம் இராணுவ போலீஸ் உதவியை கொண்டு இந்த சர்க்கார் நசுக்கிவிட முயன்றால் அதன் விளைவு இவர்களை எங்கு கொண்டு போய் விடும் என்று நான் சொல்ல வேண்டாம். வெள்ளையர்களை எங்கு கொண்டு போய் விட்டதோ அதே இடத்திற்கு இவர்களையும் கொண்டு போய் விடும் என்பது வரலாற்றிலிருந்து எல்லோரும் உணர்ந்து கொள்ளலாம். சர்க்கார் செய்ய ஒவ்வொரு காரியத்தையும் சிலர் எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது அவர்கள் வழக்கமாக போய்விட்டது. நாங்கள் அப்படியல்ல. அன்றைக்கும் தேசிய போராட்டத்திலும் ஈடுபட்ட தேச அபிமானிகள் நாங்கள். எங்களுக்கு தேசத்தின் பொது நலன்தான் பிரதானமானது. தேச நலனை பொதுப்படையாக வைத்துக் கொண்டு பார்த்தாலும் தனிப்பட்ட ஒரு பிராந்திய மக்களை பாதிக்கும் விஷயம் தேசத்தையே பாதிக்கும் என்ற கருத்தோடு இதை சொல்லிக்கொள்ள முன் வந்திருக்கிறேன்.